தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல. சில விஷயம் போராடாம வராதுங்க. போராடி ஜெபிக்கணும். போராடினா ஏதோ நம்ம போர்க்குடி பிடிச்சி நம்ம போய் ஹர்த்தால் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. போராடினா, ஆண்டவரே இந்த விஷயம் என் வாழ்க்கையில் மாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய சுயம் மாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய இச்சை மாற்றப்பட வேண்டும், என்னுடைய ஆண்டவரே அந்த பிடிவாதம் மாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. அதில் தான் போராட்டம் இருக்கு. போராட்டம் தேவன்கிட்ட இல்லை, போராட்டம் நம்ம கிட்ட இருக்குங்க. போராட்டம் என்கிட்ட இருக்கு. ஏன்னா ஒரு காரியத்தை போராடி ஜெபிப்பது, பவுல் சொல்றாரு, நான் போராடுவது போல. அவருக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, அதை போராடி ஜெபிக்கிறார். தேவ சமூகத்தில் போனோடனே ஆண்டவரை இவங்களை ஆசீர்வதிங்க, அவங்கள இது கிடையாது ஜெபம், இது கிடையாது. அந்த போராட்டம் சில வேளையில் கெட்ட பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், கெட்ட வார்த்தைகள் இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சில விஷயங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கெட்ட நடத்தை இருக்கலாம், கெட்ட சாட்சிகள் இருக்கலாம். அப்போ போராடி ஜெபிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. போராடி ஜெபிக்கிறது 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல முடிகிற காரியம் கிடையாது. இதெல்லாம் வளர்ந்த விசுவாசிகள் இப்படிதான் போராடி ஜெபிக்க வேண்டும். அவர் சொல்றாரு, நான் போராடுவது போல நீங்களே என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம், ஆவியானவருடைய அன்பின் நிமித்தம். சில விஷயம் நம்ம கிட்ட இருந்து வெளியே சாதாரணமா போகாது. ஜென்ம சுபாவம், ஆதாமின் சுபாவம் சாதாரணமா போவாதுங்க. அதுக்கு ஒரு பெரிய போராடி செபிக்க வேண்டியது இருக்கிறது. அதற்காக அடிக்கடி செபிக்க வேண்டியது இருக்கிறது. ஜெபம் மாத்திரமல்ல, அன்பின் ஆவியானவர். ஆண்டவரே, நான் எல்லாரையும் நேசிக்கணும் ஆண்டவரே. ஆரம்ப காலத்தில் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் அன்பு எனக்கு இல்லை பாருங்கள். ரொம்ப வெறுப்பு, எல்லாருமேலையும் ரொம்ப வெறுப்பு, ரொம்ப கோவப்படுவேன், ரொம்ப வெறுப்பாக இருப்பேன், ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன். ஆனால் அன்பின் ஆவியினர் வந்த பிறகு நான் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு அன்பை தாங்க ஆண்டவரே. எல்லாரையும் நேசிக்கக்கூடிய அன்பு, எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய அன்பு, மறக்கக்கூடிய அன்பு. ஆமென். மறக்கக்கூடிய, எனக்கு விரோதமாக அவங்க தான் பேசியிருந்தா கூட அதை மறந்துடணும் ஆண்டவரே. இனி நான் அவர்களை அப்படி நினைப்பது இல்லை. அதுதான் பவுல் சொல்றாரு, யாரையும் நீங்க மாம்சத்தில் நினைக்கக்கூடாது. சபையில் இருக்கிறவங்க வீட்டில் மாம்சத்தில் நீங்க நினைக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. போராடி ஜெபியுங்கள். அப்போ சில விஷயங்கள் நம்முடைய மாற்றங்கள், ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பழக்க வழக்கங்களாக இருக்கலாம். அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா போராடி ஜெபிக்க வேண்டும்.